வரவேற்கிறது. தாந்திரிக சின்னங்கள் என்னன்னு தெரியுங்களா? அப்படியே என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் இப்ப. சரிங்களா? இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். கோயில்ல வந்து நெறைய தூண்கள் இருக்கு. பழைய காலத்து கோயில்ல நெறைய தூண்கள் இருக்கு. அந்த தூண்கள்ல நெறைய வடிவங்கள் ஷேப்பா இருக்குது. ஒரு சில வடிவம் ரவுண்டா இருக்கு, ஒரு சில ஸ்கொயரா இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது எதற்காக கோயில்ல அந்த காலத்துல தூண்கள்ல வச்சிருக்காங்க? இது யாருக்காவது என்னைக்காவது கேட்டுருக்கோமா? யோசிச்சாவது பார்த்துருக்கோமா? மொத்த கோயிலோட எனர்ஜி சென்டர் அங்க தான் இருக்குது. அங்கருந்து தான் எல்லாருக்குமே எனர்ஜி ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் ரிசீவ் ஆயிட்டு இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். அதை பாதுகாப்பாகவும், அதை சரியான முறையில் செய்வதற்காக இவ்ளோ சின்னங்கள் இருக்காங்க அந்த கோயில சுத்தி. இது எல்லாமே தாந்திரிக சின்னங்கள்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம வாழ்க்கையை முன்னேத்திக்கிறதுக்காக, நம்ம ஒரு சில சின்னங்கள் கத்துக்க போகிறோம். எது தாந்திரிக சின்னங்கள் கிளாஸ் இருக்குங்களா? அதுலயும் சேரும்போது, அந்த சின்னங்கள் மூலியமாகவும் பல எனர்ஜி ரிசீவ் பண்ண போகிறோம். நல்ல எனர்ஜி ரிசீவ் பண்ண போகிறோம். அதே நேரத்துல நம்ம மனநிலையை மாற்றி, அந்த மனநிலையும் சேர்ந்து, இதுவும் அதுவும் ஒண்ணா சேரும்போது, வாழ்க்கையில எவ்வளோ பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும்னு பாருங்க. எஸ். ஆமாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். 2மே ஒண்ணா சேரும்போது, பிரபஞ்சத்திலயும் உங்களுக்கு தகுந்த ஒரு சின்ன மாற்றம், உங்க மனநிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும்போது 2மே ஒண்ணா சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில சூப்பரா மாத்திருவாங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக, செழிப்பாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, சாதனை வாழ்க்கையாக மாறிவிடும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தாந்திரிக சின்னங்கள் என்னன்னு தெரியுங்களா? அப்படியே என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் இப்ப. சரிங்களா? இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். கோயில்ல வந்து நெறைய தூண்கள் இருக்கு. பழைய காலத்து கோயில்ல நெறைய தூண்கள் இருக்கு. அந்த தூண்கள்ல நெறைய வடிவங்கள் ஷேப்பா இருக்குது. ஒரு சில வடிவம் ரவுண்டா இருக்கு, ஒரு சில ஸ்கொயரா இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது எதற்காக கோயில்ல அந்த காலத்துல தூண்கள்ல வச்சிருக்காங்க? இது யாருக்காவது என்னைக்காவது கேட்டுருக்கோமா? யோசிச்சாவது பார்த்துருக்கோமா? அழகா இருக்குப்பா. சூப்பரா என்ன ஒரு கலை நயம் இல்ல? அந்த காலத்துல எவ்வளோ நுணுக்கமா வடி வச்சிருக்காங்க பாருங்களேன். இதையெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனா எதற்காக இதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமான்னு கேட்டா கிடையாது. இது எல்லாமே ஒரு சின்னங்கள். தாந்திரீகம் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து அதர்வண வேதத்துல வரக்கூடிய ஒரு பார்ட். அந்த பார்ட்ல இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் தான் இந்த சின்னங்கள். ஒரு சின்னங்களுக்கும் ஒரு சக்தி நிலை இருக்கிறது. ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது. அந்த எனர்ஜி லெவல் அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்கள் தான் அங்க இருக்குது. அத அட்ராக்ட் பண்ணி அந்த கோயில் ஃபுல்லா குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நார்மலா என்ன நினைப்போம், கருவறையில இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு மட்டும் அந்த கடவுளுக்கு மட்டும் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். அங்க தான் எல்லாம் அலங்காரம் பண்ணுவோம். அங்க தான் விளக்கேத்தி வைப்போம். இது எல்லாமே அங்க 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 தான் மொத்த கோயிலோட எனர்ஜி சென்டர் அங்க தான் இருக்குது. அங்கருந்து தான் எல்லாருக்குமே எனர்ஜி ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் ரிசீவ் ஆயிட்டு இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். அதை பாதுகாப்பாகவும், அதை சரியான முறையில் செய்வதற்காக இவ்ளோ சின்னங்கள் இருக்காங்க அந்த கோயில சுத்தி. இது எல்லாமே தாந்திரிக சின்னங்கள்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம வாழ்க்கையை முன்னேத்திக்கிறதுக்காக, நம்ம ஒரு சில சின்னங்கள் கத்துக்க போகிறோம். எதுல? தாந்திரிக சின்னங்கள்ன்ற பயிற்சி வகுப்புல, அதாவது சைக்கோ சிம்பாலஜின்ற ஒரு பயிற்சி வகுப்புல இதெல்லாம் கத்துக்க போகிறோம். சைக்கோ சிம்பாலஜி யாரெல்லாம் கத்துக்கலாம்? இதனால என்னென்ன பலன்கள் நமக்கு நடக்கப் போகுது? இதுல எப்படி பயன்படுத்துவது? அப்படி எல்லாமே கிளாஸ்ல நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு இருக்குது. அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நம்மகிட்ட. அந்த குரூப்போட லிங்க் இங்க குடுத்துருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான். Google Meet அப்ளிகேஷன்ல நடக்கும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் உங்களுக்கு குடுத்துருவோம். இன்னைக்கு 10ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்கிறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு குடுத்துருவோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்க. தேவைப்பட்ட அந்த Google Meet லிங்க்கையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க. இதுல என்னென்னலாம் விஷயம் கத்துப்போம்ன்னு கேட்கலாம். பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, குடுத்த கடன் திருப்பி வரல, வாங்குன கடன் திருப்பி குடுக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், பிசினஸ் நடக்கணும். இந்த மாரி இதெல்லாம் சரி ஓகே. இதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப முக்கியமா ஆன்மீகத்துல நான் முன்னேறணும். சரிங்களா? எனக்கு இன்ட்யூஷன் எனர்ஜி நெறைய இன்ட்யூஷன் எனக்கு உள் உணர்வு நமக்கு அதிகரிக்க வேண்டும். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் பல குறியீடுகள் இருக்குது. இதுல தாந்திரீக குறியீடுகள்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புல உங்களுக்கு நெறைய விஷயங்கள் நடக்குது. சரி ஓகேங்க. அது நல்லது. நல்ல விஷயம். நான் கலந்துக்கிறேன். ஓகே சூப்பர் டன். இப்ப கலந்துகிட்ட பிறகு அந்த குறியீடுகள்லாம் பயன்படுத்துறேன். என்னோட மனநிலையில பல மாற்றம் ஏற்பட வேண்டும். இதற்காக பிரபஞ்ச விதின்னு இருக்கு பாருங்க. அதாவது 7 விதிகள். பிரபஞ்ச விதிகள் 7ன்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து எகிப்துல பழைய காலத்துல அது உருவாக்கியிருக்காங்க. அது நெறைய இடத்துல மறைக்கப்பட்டது. எமரால்டு டேப்லெட் அப்படின்னு ஒரு புக் ஒண்ணு இருக்கு. அந்த புக்ல வந்து இந்த 7 விதிகள விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும். கரெக்ட்டுங்களா? அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அந்த 7 விதிகள்ல இருக்கக்கூடிய சப் விதி. ஒரு குட்டி விதி.
அந்த குட்டி விதியை வச்சே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 7 விதிகளை வச்சு எவ்வளோலாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சக்சஸ் டிஸ்கவரி ப்ராசஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. சக்சஸ் வந்து டிஸ்கவரி பண்ணுறோம். வெளியில் எங்கேயோ தேடி நமக்குள்ளே இருக்க டிஸ்கவர் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஒரு கவர் போட்டு கவராக இருக்குது. அதை நமக்குள்ளே இருக்க ஒரு சக்சஸ். வெற்றிங்கிறது வெளியிலேருந்து கிடைக்கிறது கிடையாது. நமக்குள்ளேருந்து வெளியில் போகிறது. இதுதான் வெற்றி. சரிங்களா? அது கிடைக்குது. அப்போ சக்சஸ் டிஸ்கவரி ப்ராசஸ்ங்கிறது இது ஆடியோ கோர்ஸ் இது. இந்த ஆடியோ கோர்ஸ் கற்றுக்கும்போது பிரபஞ்ச விதிகளை கற்றுக்கிட்டு அந்த பிரபஞ்ச விதிகளுக்கு இணக்கமாக நம்ம இணைந்து செயல்பட போகிறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, தாந்திரிக சின்னங்கள் கிளாஸ் இருக்குங்களா? அதுலேயும் சேரும்போது அந்த சின்னங்கள் மூலியமாகவும் பல எனர்ஜி ரிசீவ் பண்ண போகிறோம், நல்ல எனர்ஜி ரிசீவ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் நம்ம மனநிலையை மாற்றி அந்த மனநிலையும் சேர்ந்து இதுவும் அதுவும் ஒன்றா சேரும்போது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும்னு பாருங்க. எஸ், ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அருமையான வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை பற்றி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். சைக்கோ சிம்பாலஜி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். சக்ஸஸ் டிஸ்கவரி ப்ராசஸ் ஆடியோ கோர்ஸ் 21 நாள் கோர்ஸ். அதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மனநிலையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்கள் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸை பயன்படுத்தும் போது அதுவும் ஒரு நல்ல விஷயங்களை மாற்றம். ஸோ ரெண்டுமே ஒன்றா சேரும்போது பிரபஞ்சத்திலையும் உங்களுக்கு தகுந்த ஒரு சின்ன மாற்றம், உங்கள் மனநிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும் போது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக மாற்றிடுவாங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக, செழிப்பாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, சாதனை வாழ்க்கையாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.